வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டல் சுவையில் வீட்டிலேயே எப்படி சில்லி சிக்கன் செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய அரை கிலோ கறியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா கழுவி இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி தனியாக நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் கூட ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லி இது கூட சேர்த்துக்கிறேன். மைதா ஒரு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், அரிசி மாவு வந்து கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் உறுப்பு கிடைக்கும். அதுக்காண்டி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மைதா சேர்க்குறதுனால ஒட்டாமல் இருக்கும். நல்லா சிக்கன் வந்து மைதாவும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்தாவே எண்ணெயில் உதிராமல் அப்படி நல்லா சிக்கனோட நல்லா மசாலா சேர்ந்து வரும். அதுக்காண்டி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் தயிர் இது கூட சேர்த்தா நல்லா சிக்கன் வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது கூட ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் மசாலாலாம் நல்லா சிக்கனோட நல்லா ஒட்டி வரும், நல்லா ஊறி நல்லாயிருக்கும். ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ சிக்கனை எல்லாம் ஒன்றா பொரிச்சு எடுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சிக்கனை 1-2 போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டு சிக்கனை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு முன்னாடி ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ எல்லா சிக்கனையும் பொரிச்சிட்டு சில்லி சிக்கனுக்கு ரெடி பண்ணிக்கிறலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். குடமிளகாயையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். குடமிளகாய் எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பேஸ்ட்டாகவும் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் பொடியாகவும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு நல்லா பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கு பின்னாடி இந்த சிக்கன் பொரிச்சு வச்சுருக்கோம்ல எண்ணெய், சிக்கன் பொரிச்ச எண்ணெயத்தையும் சேர்த்துக்கிறேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி இந்த பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதங்கி வர்றப்போ இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு, இதையும் இது கூட ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கணும். வதங்கி வர்றப்போ வெங்காயம் நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பெருசாக சைஸ், இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட குடமிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த குடமிளகாய்க்கு வெங்காயத்துக்கும் கொஞ்சம் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சில்லி பேஸ்ட்டு வீட்டிலே ரெடி பண்ண பேஸ்ட் எடுத்து இது கூட சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வினிகர் இருந்தால் நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா லெமன் கூட சேர்த்துக்கலாம். நான் இல்லாதனால அதை சேர்த்துக்கலை. இப்போ இது கூட சில்லி சிக்கனை எடுத்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு கடைசியாக இது கூட நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறணும். ஸ்டவ்வை நல்லா கம்மி பண்ணிவிட்டு பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா அந்த மாதிரி கிளறி கொடுங்க. இப்போ ஒரு அருமையான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.